அப்ப இந்த செவ்வாய் தோஷமெல்லாம் இருந்துட்டா, இப்ப சஷ்டி வழிபாடு, கிருத்திகை வழிபாடு, இந்த மாரி ஒரு முருகனுக்கு உண்டான வழிபாட்டுகளை எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது, இதெல்லாம் ஏன்னா சஷ்டிக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது, கிருத்திகை பழனிக்கு போயிட்டு வருவது. ஏன்னா செவ்வாய் தோஷத்துக்கு வந்து இந்த பழனி, அ திருச்செந்தூர் இதெல்லாம் மிக உகந்த ஒரு ஸ்தலமாகும்னு வச்சுங்களேன். அப்ப அந்த 6 படை வீட்டுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, அதாவது நோய் நொடி இருக்கிறவங்க வந்து இதுக்கு போலாம். சீர்காழி போயிட்டு வரலாம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து நோய் பிடியிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய தன்மைலாம் வந்துரும்னு வச்சுக்கங்க. ஏன்னா செவ்வாய்னால ஒரு ரத்தம் பாதிச்சிருந்துச்சுன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா, அதில குணமாகாத ஒரு நோயே கிடையாது என்று நம் சித்தர் பெருமார்கள் வந்து சொல்லி உள்ளார்கள் நண்பர்களே. அதனால இதெல்லாம் நீங்க வந்து ஒரு கடைபிடித்துட்டேன்னா, தெய்வ வழிபாட்டுக்கு நிகர் வேற எந்த வழிபாடும் சரி செய்ய முடியாது. நீங்க எவ்வளவுதான் பரிகாரம் இதெல்லாம் பண்ணுனா கூட, அந்த பரிகாரத்தோட வலிமை உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா, தெய்வ வழிபாடு தான். ஹோமங்கள். ஏன்னா பரிகாரம்